கர்த்தர் சோத்திரம், கர்த்தர் மகிமைப்படுவதாக. அருமையான பிரைஸ் டிவி நேயர்களே, உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் வாழ்த்தி இந்த அருமையான ஜெப நேரத்திற்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்கள் மூலமாகவும் இந்த ஜெப நேரத்தின் மூலமாகவும் கர்த்தர் நம்மிலே மகிமைப்படுவாராக. அதற்குரிய மகிமையான ஜெப குறிப்புகளை கர்த்தர் நமக்கு தந்தருள்வாராக. நாம் இணைந்து இயேசுவின் நாமத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபத்தை கேட்கிறவர் நம்மத்தில் இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கிறோம். வேதத்திலே அநேக உதாரணங்களை நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகள் எல்லாவற்றிற்கும் தேவனுடைய பாதப்படியில் அமர்ந்திருந்து ஜெபித்து தேவனிடத்தில் நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொண்டதை வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது அதற்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய வாழ்க்கையிலே கடுமையான போராட்டங்களும் நெருக்கங்களும் பிரச்சனைகளும், அவனால் அதை கிரகிக்க முடியாத அல்லது அதை தாண்டி போக முடியாத சூழ்நிலைகள், போக முடியாதோ என்று நினைத்து அவன் ஏங்கிற நேரத்திலும் கர்த்தர் நோக்கி பார்த்தான். எல்லா நேரத்திலும், எல்லா வேளைகளிலும், எல்லா நெருக்கங்களிலும் கர்த்தர் நோக்கி பார்த்து கர்த்தரிடத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொண்ட அருமையான சங்கீதக்காரனாகிய தாவீது. அதனால்தான் கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், என் இருதயத்திற்கு ஏற்றவன். அவன் இருதயத்துக்கு ஏற்றவனாக காணப்படுற காரணம், அவன் எப்பொழுதும் கர்த்தர் நோக்கி ஜெபிக்கிறவனாக, கர்த்தரை ஆராதிக்கிறவனாக, தன்னுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தரிடத்தில் சொல்லுகிறவனாக, என் ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்து தருவார், செய்து முடிப்பார் என்று விசுவாசம் உள்ளவனாக அந்த வேதத்தில் அநேக தேவ பிள்ளைகள் காணப்படுகிறார்கள். அந்த சங்கீதக்காரனாகிய தாவீது அவன் அதில் விசேஷித்த புருஷனாக கர்த்தர் வேதத்தில் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அவனுடைய அதனால்தான் வேதத்தில் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவுக்கு தாவீதின் குமாரன் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான பெயரை வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், சங்கீதம் 88வது சங்கீதத்தில் முதல் வசனத்தில் அவன் சொல்லுகிறான், என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். அவனுடைய ஜெபம் எந்த அளவுக்கு தேவனிடத்தில் போய் எட்டி இருக்கிறது, தேவனை நோக்கி அவன் தேவனோடு உறவாடுகிற மனுஷனாக எப்படி காணப்பட்டான் என்பதை இந்த வேத வசனம் கற்றுத்தருகிறது. இரவும் பகலும் அவனுடைய தியானம் எப்பொழுது இன்பமாக இருந்தது. அவன் தேவனோடு நடந்தான். இரவும் பகலும் உம்மை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படியாக தேவனுடைய அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற அருமையான நேயர்களே, நாம் எல்லாரும் ஜெபிக்கிறவர்களாக ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் தான். ஆனால் இன்னும் கூட இந்த நாளிலே ஜெபத்திற்கு நேரம் மிகவும் குறைவாக இருக்கிறதே ஒவ்வொருவரோடும் நாம் பேசும்போது கண்டுகொள்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது நாம் ஜெபத்தின் நேரத்தை கூட்ட வேண்டும். தேவனோடு உறவாடுகிறது ஜெபந்தான். ஒரு மனுஷனிடத்தில் நாம் ஐக்கியமாக இருக்கிறோம், ஒரு மனுஷனிடத்தில் சிநேகமாக இருக்கிறோம் என்பதை எப்படி வெளிப்படுத்துகிறோம்? நாம் அவரிடத்தில் அதிகமாக பேசுகிறோம், அவர் நம்மிடத்தில் அதிகமாக பேசுகிறார். நாம் அதிகமாக அவரோடு இருக்க பிரயாசப்படுகிறோம், அவரோடு இருக்க ஆசைப்படுகிறோம். அதுதான் நாம் அவருக்கும் நமக்குள்ள ஒரு உறவை, ஒரு நெருக்கத்தை நாம் வெளிப்படுத்துறது. அல்லேலூயா. அதே போல நாம் தேவனோடு இருக்கிறோம், தேவனோடு நடக்கிறோம், தேவனுக்கு பிரியமானவர்களாக ஜீவிக்கிறோம், கர்த்தரால் நாம் நேசிக்கப்படுகிறோம் என்பதை வெளிக்காட்டுகிறது. தேவனுக்கெல்லாம் தெரியும், அவருக்கு தெரியாத ஒன்றுமில்லை. ஆனால் நாம கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறோம் என்பதை நம்முடைய செயல்கள் மூலமாக, நம்முடைய அந்த அருமையான ஜெப நேரத்தின் மூலமாக வெளிக்காட்டி கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நடக்கும்போது தான் அது தேவனுக்கு பிரியமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கை கர்த்தரோடு இசைந்து இருக்கும். மோசே என்ற அருமையான தேவ மனுஷன் வேதத்தில் வாசிக்கிறோம்.
அவன் கர்த்தரோடு நடந்தான். கர்த்தரோடு நடந்தான். அவனுடைய பிரயாணம் கர்த்தரோடே இருந்தது. ஏனோக்கு கர்த்தரோடு சஞ்சரித்தான். தேவனோடு நோவா தேவனோடு சஞ்சரித்தான். அப்படிப்பட்ட அனுபவம் நம்மிடத்தில் காணப்படுமானா எப்போதும் நம்முடைய நாவும் கர்த்தரை துதிக்கிற துதியினாலும் நம்முடைய இருதயம் தேவனிடத்தில் ஏறெடுக்கிற விண்ணப்பத்தினாலும் சோத்திர பலியினாலும் வேதம் சொல்றது எல்லாவற்றையும் குறித்து சோத்திர பலியிட்டு தான் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்ப சோத்திர பலியிட்டு ஜெபிக்கும் போது அது இன்னும் மிகுந்த ஒரு பிரயோஜனமாக, இன்னும் தேவனை மகிமைப்படுத்துகிற விதமாக, இன்னும் தேவனை சந்தோஷப்படுத்துகிற விதமாக ஜெபம் காணப்படும் என்பதில் கர்த்தர் நமக்கு கற்று தந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுது நம்ம இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கவங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் மிகுந்த பிரயோஜனம் உள்ளது. ஜெப நேரம் நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த ஆசீர்வாதமானது என்பதை வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஒவ்வொரு நாளிலும் நாம 24 மணி நேரம் கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த 24 மணி நேரத்துல அதிகமான நேரம் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். எப்போதும் ஜெபிக்க வேண்டும். பிரயாணங்களும் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய கடமைகளை செய்யும் போது ஜெபிக்க வேண்டும். நம்முடைய சிந்தனை, ஒருவேளை நம்முடைய மூளைக்கு சில வேலைகளை கொடுப்போம், அதெல்லாம் மற்ற நேரங்கள் எல்லாவற்றிலும் நாம் சோத்திரம் ஜெபிக்கும் போது அது மிகுந்த பலன்களை நமக்கு கொண்டு வரும். அல்லேலூயா. இந்த நாளில் உள்ள ஜெப குறிப்பை நாம் ஜெபிக்க போறோம். கர்த்தரை ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் இணைந்து ஒரே மனமாக ஒரே உள்ளத்தோடு கர்த்தரை ஜெபிப்போம். ஜெபத்தை கேட்கிற தேவன் நமக்கு மகிமையான பதிலை தந்து பலன்களை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிற தேவ ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஜெப நேரம் நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக கர்த்தர் மாற்றி தருவாராக. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்பொழுது முதல்ல நம்முடைய தனிப்பட்ட ஜீவியம் கர்த்தருக்கு உகந்ததா இருக்க, அது கர்த்தரோடு இருக்க நாம் முதல்ல ஜெபிக்க போறோம். முதல்ல ஒரு ஜெப குறிப்பு. இந்த நாளிலே நாம செல்லக்கூடாத இடங்களுக்கு செல்லாமல் தேவன் நம்மை பாதுகாத்து கொள்ள, நம்ம வழக்கமாக ஒரு நாள் ஜெபிக்கிற ஜெப குறிப்பு தான். நம்ம ஜெபிக்கிற ஜெப குறிப்பில் திரும்ப திரும்ப சில காரியங்கள் வந்து கொண்டே இருக்கும். அது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள் நாம் சொல்லுவோம். இன்னும் நம்முடைய சொந்த காரியங்களை நம்ம சொல்லிக்கொண்டே இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாம் செல்லக்கூடாத இடங்களில் செல்லாமல் தேவன் நம்மை பாதுகாக்கணும். அல்லேலூயா. முதல் நம்முடைய விருப்பம், அது நாம விருப்பம் தேவனோடு நடக்கும்போது நம்முடைய விருப்பம் அது தேவனுடைய விருப்பமாக செயல்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்ம இந்த ஜெப குறிப்பை ஜெபிக்க போறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இணைந்து ஜெபிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமை பிதாவே, அருமையான இந்த ஜெப குறிப்பை இடத்துல வைக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்துல பல இடங்களுக்கும் எங்களுடைய வேலை நிமித்தமாக அல்லது மற்றவர்களோடு நாங்கள் சேர்ந்து சில இடங்களுக்கு போகிறோம். எங்களுடைய வேலை நிமித்தம் போகிறோம். எங்களுடைய கடமைகளை செய்ய போகிறோம். அது மட்டுமல்ல, சில நேரங்களில் சில அவசர தேவைகளுக்காக சில இடங்களுக்கு போகிறோம். எந்த இடங்களுக்கு சென்றாலும் ஆண்டவரே, அது உமக்கு பிரியமில்லாத இடங்களுக்கு மாத்திரம் செல்லாதபடி எங்களை காத்துக்கணும். அது உமக்கு பிரியமான இடமா இருக்கணும். என்னோட கடமைகளை செய்ய போகிறோம். ஸ்தோத்திரம். அதே வேளையில மற்றவருடைய இசைவுக்காக, மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக, அல்லது ஏதோ எங்களுடைய நண்பர்கள் அவர்கள் மனவேதனைப்பட்டு விடுவார்கள் என்று அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக நாங்கள் செல்லாதபடி என் ஆண்டவர் நான் போகிற இந்த பிரயாணம் அவருக்கு உகந்ததா இருக்குமா, நான் இந்த பிரயாணம் போகிறதுனால கர்த்தர் சந்தோஷப்படுவாரா என்பதை நாங்கள் ஒரு நாள் சிந்தித்து செயல்பட என் ஆண்டவர் கிருபை தாரும். உனக்கு பிரியமில்லாத இடங்களுக்கு செல்லாதபடி என் ஆண்டவர்களை தடுத்து விடும்படியாக ஜெபிக்கிறப்பா. அதுதான் எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் விரும்புகிற மகிமையான அனுபவங்கள் பார்க்கிறோம். அருமையான எங்கள் தேவன் ஆண்டவரே, எங்களுடைய மன விருப்பம் இப்படி உண்மையாகவே இருக்குமானா நிச்சயமாகவே கர்த்தரை அங்கீகரித்து எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் விரும்பாத இடங்களுக்கு செல்லாதபடி கர்த்தர்களை தடுத்து நீர் விரும்புகிற இடங்களுக்கு மாத்திரம் செல்ல கர்த்தர் அனுமதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அதுவே எங்களுடைய வாழ்க்கையில பிரதானமான சந்தோஷம், அதுவே எங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி, அதுவே எங்களுடைய வாழ்க்கையில திருப்தியான வாழ்க்கை என்பதை நான் ஒத்துக்கொண்டு என் ஆண்டவத்தில் ஜெப குறிப்பு வைக்கிறோம். கர்த்ததாமே இப்படியா கர்த்தர் நடத்தி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அடுத்த ஜெப குறிப்பு, ஒவ்வொருவருடைய மனதின் காயங்களை தேவன் ஆற்ற. நம்முடைய இருதயத்தில் அநேக சூழ்நிலை நிமித்தமாக, அநேகருடைய பேச்சு நிமித்தமாக, அல்லது நமக்கு சிலர் செய்த நம்பிக்கை துரோக நிமித்தமாக நாம் சில நேரங்களில் நம்ம இருதயங்களில் சில எண்ணங்கள் உருவாகி அது அப்படியே அது அது இருதயத்தில் நிறைந்திருக்கும். ஆனால் கர்த்தரிடத்தை ஜெபிக்கும் போது அந்த இருதயத்தின் அந்த எண்ணங்களை, அந்த தவறான எண்ணங்களை, நம்மை வேதனைப்படுத்துகிற எண்ணங்களை கர்த்தர் மாற்றி நமக்கு நிம்மதியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. அந்த காயங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்கும்போது அது நமக்கு கர்த்தரோடு நடக்கும், நம்முடைய கடமைகளை சந்தோஷமாக செய்யவும், அல்லது நம்முடைய நாம் போகிற இடங்களில் மகிழ்ச்சியோடு இந்த காரியங்களை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை நம்ம அழுத்தி கொண்டிருக்கும். அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த காயங்கள் ஒருவேளை இருக்கலாம். அது ஒவ்வொருடைய சூழ்நிலையும் வித்தியாசமாக இருக்கலாம். அது சிலருக்கு அந்த காயங்கள் கடுமையான வேதனைகளை கொண்டு வரும், சிலருக்கு அதை சிம்பிளாக லேசாக அவர்கள் சிலர் நினைத்துக் கொள்வார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சிலருக்கு அந்த எதை செய்து கொண்டிருந்தாலும், எந்த கடமைகளை செய்தாலும், எங்கே போனாலும் அந்த காயங்கள் அதை அந்த வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும். அப்படி வேதனைகளை கர்த்தர் மாற்றி தர முடியாது. ஜெபம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள் இணைந்து ஜெபிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமை தேவனே, அருமை பிதாவே, ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும், உங்களுடைய ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தரை ஏற்றுக்கொண்டு உண்மையாக ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பி என் ஆண்டவருக்கு பிரியமாக ஜீவிக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருடைய கருத்தில் தருகிறோம். விசேஷமாக இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் குடும்பங்கள் நம்முடைய கருத்தில் தருகிறோம். ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தில் ஏதாவது மன காயங்கள், ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில், இருதயத்தின் அடிமனதில் ஆண்டவரே அது உறைந்து அது எங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்குமானால் இந்த நாளிலே என் அருமை தேவன் இறங்கி ஆண்டவரே, அப்படிப்பட்ட மனவேதனையோடு இருக்கிற தேவ பிள்ளைகளை, மனக்காயங்களோடு இருக்கிற தேவ பிள்ளைகளை, யாரோ செய்த கடுமையான பிரச்சனைனால ஆண்டவரே என்று வேங்கிக் கொண்டிருக்க தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் நாளிலே இறங்கி ஆண்டவரே அந்த மனவேதனையிலிருந்து ஆண்டவரே கர்த்தர் விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, அந்த மனக்காயங்களை கர்த்தர் மாற்றுவீராக. மனக்காயங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே அந்த மன கஷ்டத்தோடு இருக்க தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்கி அந்த மனக்காயங்கள் மாறும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மெய்யான தேவ சமாதானம் அந்த இருதயத்தை நிரப்பட்டும். அந்த இருதயத்தை நிரப்புவதாக, இந்த இருதயங்களை தேவ சமாதானம் நிரப்புவதாக. மனக்காயங்கள் இயேசுவின் நாமத்தை அகன்று போவதாக. அல்லேலூயா. விடுதலை உண்டாகட்டும் ஐயா. இந்த ஜெபத்தில் இணைந்திருக்க அருமையான தேவப்பிள்ளை இன்று முதல் அந்த மனக்காயங்கள் யாராவது அதில் கட்டப்பட்டிருப்பார், ஆனால் அந்த மனக்காயங்கள் விடுதலை பெற்று ஒரு விடுதலையின் வாழ்வோடு ஒரு சமாதானமாக சந்தோஷம் அந்த வாழ்க்கையை தொடர கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை கேட்கும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இப்படிப்பட்ட மனக்காயங்களோடு அந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற தேவப்பிள்ளைகள் இந்த நாளிலே நாம் ஜெபித்த இந்த இமைப்பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே விடுதலை தந்து அவளை ஆசீர்வதித்து பலப்படுத்தி சமாதானமாக வாழ்க்கையத்தோட கர்த்தர் கிருபை தருவார் விசுவாசிக்கிற கர்த்தர் சோதரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இதோட இணைந்த இன்னொரு ஜெப குறிப்பு, ஒவ்வொருடைய மனதிலும் தேவ சமாதானம் நிறைந்து காணப்படணும். ஆண்டவர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். கர்த்தருடைய சமாதானம் நமக்கு கிடைக்கும் போது அது எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு சந்தோஷம். ஆமென். இந்த நாளிலே சமாதானம் இல்லாத உலகத்தில், சந்தோஷம் இல்லாத உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு இடத்துல நாம் பேசும்போது, அவளோடு இணைந்து சில காரியங்களை செய்யும்போது அநேக இருதயங்களில் சமாதானம் இல்லாத என்ன பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததே ஜனங்களுக்கு மெய்யான சமாதானத்தை தர. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் விதத்தில் வாசிக்கிறோம். அப்போ சந்தோஷம் இருக்கும்போது அந்த இருதயத்தில் சமாதானம் இருக்கும். ஆவியின் கனிகளை நாம் பார்க்கிறோம், அன்பு, சந்தோஷம், சமாதானம். அப்போ சந்தோஷம் வரும்போது அந்த இருதய சமாதானம் இருக்கும். கர்த்தருடைய சந்தோஷம் நம்முடைய இருதயத்தில் நிறைந்து இருக்கும்போது நம்முடைய இருதயம் சமாதானம் உள்ளதாக இருக்கும். அப்போது நம்ம பேசுகிறவர்கள், நம்மோடு இணைந்து நடக்கிறவர்கள், நம்மோடு பேசுகிறவர்கள், நம்மோடு இணைந்து சில காரியங்களை செய்கிறவர்கள், நம்ம குடும்பத்தில் உள்ள அங்கத்தினர்கள், நம்மை பார்க்கிறவர்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவர் சந்தோஷப்படுவார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல ஒரு தேவ சமாதானம்
நம்முடைய இருதயத்தில் காணப்பட ஜோமனும். நன்றி ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள தேவனே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே, இந்த ஜபத்தில் இணைந்திருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே, அடியானே, இந்த ஜபத்தில் இணைந்திருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உடைய கரத்தில் தருகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த மெய்யான தேவ சமாதானம், கர்த்தர் வைத்திருக்கிற சமாதானம், அந்த பரலோகத்தில் வீற்றிருக்கிற தேவனுடைய மகிமையான சமாதானம், ஆண்டவரே, தேவ பிள்ளைகளுக்கு வாக்கு பண்ணி இருக்கிற இந்த சமாதானம், ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை தரப்பட்டு வையா. உம்முடைய சமாதானத்தை நாங்கள் நிரப்போம்ப்பா. கடமைகள் செய்யும்போது ஆண்டவரே, எரிச்சல்களுக்கு வெளிப்படக்கூடாது. ஆண்டவரே, கோபங்களுக்கு வெளிப்படக்கூடாது. தேவ சமாதானங்களுக்கு வெளிப்படலப்பா. எங்களோடு இணைந்து பணியாற்றுகிறவர்கள், எங்களோடு நடக்கிறவர்கள், அந்த அந்த சகோனோடு அல்லது அந்த சகோதரியோடு கொஞ்ச நேரம் பேசினா எனக்கு சமாதானம் கிடைக்கும், எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்று ஆண்டவரை எங்களை பார்க்க சொல்லணப்பா. என் இயேசுபாவனத்தில் வந்தவர்கள் எல்லாரும் சமாதானம் பெற்றார்கள். ஆண்டவரே, வேதனையோடு வந்தவர்கள் எல்லாரும் சந்தோஷம் திரும்பி போனார்களப்பா. அதே போல தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் அப்போஸ்தலரோடு ஆண்டவரே இணைந்து பணியாற்றியவர்கள், அப்போஸ்தலத்துக்கு ஓடி வந்தவர்கள் எல்லாரும் சமாதானத்தை சந்தோஷம் பெற்று விடுதலை பெற்று போனார்களே, அதே போல நாங்களும் ஆண்டவரே தேவனோடு நடக்கும்போது எங்களுடைய இருதயத்திலிருந்து சமாதானம் வெளிப்படும். அப்படிப்பட்ட நல்ல தேவ சமாதானம் என்னுடைய இருதயத்தை நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, அது வெளிப்படணும். ஆண்டவரே, வாயின் பேச்சில், எங்களுடைய நடக்கையில் அந்த தேவ சமாதானம் எங்களிடத்தில் வெளிப்படணும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட மெய்யான தேவ சமாதானம் என்னுடைய இருதயத்தை நிரப்பணுமா ஆண்டவரே. அந்த மெய்யான சமாதானங்கள் நிரப்பட்டும் ஐயா. இந்த ஜெபத்தில் பங்கு பெற்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளிடத்திலும் அந்த மெய்யான சமாதானம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிறைவதாக, அந்த சமாதானம் எல்லாருடைய உள்ளத்திலும் நிறைந்து பொங்கி பிரவாகிப்பதாக, அது மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக அந்த சமாதானம் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தை கேட்கும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தேவன் தாமே எல்லாருடைய உள்ளத்திலும் தேவ சமாதானத்தை அருளி கர்த்தர் சந்தோஷப்படுத்துவரா. கர்த்தர் தீமையான காரியங்களை, அதோட தொடர்புடையது, தீமையான காரியங்களை நம்முடைய காதுகள் கேட்கக்கூடாது. ஸ்தோத்திரம். மற்றவர்களை குறை கூறுகிற காரியம், அதை குறை கூறுகிற நாம் விருப்பப்பட்டு அந்த இடத்துல போகவும் கூடாது. குறை கூறுற இடத்துல நாம் இருக்கவும் கூடாது. அந்த இடத்துல இருந்து நம்ம எழும்பி வந்து விட்டால் அது தேவன் நிச்சயமாகவே நம்ம சந்தோஷப்படுவார். அந்த காரியங்கள், தீமையான காரியங்கள் நம்முடைய காதுகளில் கேட்காமல் நாம் சென்று விடணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சில இடங்களில் சில காரியங்களை கடுமையாக பேசி கொண்டிருப்பார்கள். அந்த இடத்துல நாம் அந்த இடத்துல இருக்காதபடி நாம் எழும்பி வந்து விட்டால் அது மிகவும் நல்லது. ஏனென்றால் அது நாமும் ஒரு வார்த்தை பேசும்போது, அது ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தை பேசும்போது நாம் பாவம் செய்யறதுக்கு ஏதுவான சூழ்நிலை உருவாகும். அந்த சூழ்நிலை கடுமையாக இருக்கும் போதே அந்த இடத்துல நாம் எழும்பி வந்து விட்டால் நிச்சயமாகவே சில பாவங்களுக்கு, அது ஒரு பாவத்துக்காக நம்ம நினைச்சுவோம் தப்பிக்கொள்ளும். அல்லேலூயா. அது பின்னால் நம்ம நியாய்ந்திருக்கிற காரியம் வந்து விடக்கூடாது. அவளுக்கு தான், அதற்காகத்தான் அந்த ஜெப குறிப்பை வைத்திருக்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். தீமையான காரியங்களை நம்முடைய காதுகள் கேட்காமல் இருக்கு. ஜெபம். நன்றி ஆண்டவரே, அன்பின் தேவனே, பரிசுத்தமுள்ள பிதாவே, தீமையான காரியங்களை ஆண்டவர் நாங்கள் பேசவும் கூடாது. அந்த காரியங்களை காதுகளை கேட்கக்கூடாது. மற்றவர்கள் தீமையை நன்கு ரசித்து பேசும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடாதப்பா. ஆண்டவர் இருக்கக்கூடாதப்பா. ஒருவேளை இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரே சோத்திரம் 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 என்று சொல்லி அந்த தீமையான வார்த்தைகள் என்னுடைய உள்ளத்துக்குள்ளே நுழையாதபடி, ஆண்டவரே என்னுடைய உள்ளத்திலே அது அரசாய் இருந்து விடாதபடி, என் அருமை தேவனே நிலைத்து நிற்காதபடி கர்த்தரை காத்துக்கொள்ளப்பா. அதற்கு இந்த தீமையான வார்த்தைகள், தீமையான காரியங்கள் என்னுடைய காதுகளை கேட்காதபடிக்கு நாங்கள் ஜெபிக்க என் ஆண்டவர்கள் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறப்பா, கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறப்பா. தீமையான காரியங்களை விட்டு அகற்றவும், தீமையான காரியங்களுக்குள் நுழையவும் கூடாதப்பா. கர்த்ததாமே ஜெபத்தில் பங்கு பெற்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அடியானுக்கு இந்த கருவை தருவீராக. உழவுமா ஜெபித்து இதில் நல்ல விடுதலை பெற்றுக்கொண்ட கர்த்தரின் கருவைத்தான் நம்ம மனுஷல்லப்பா. ஆண்டவரே, நாங்கள் எலும்பும் மாம்சமானவர்கள், அநேக காரியங்களை தவறி விடுகிறோம். கர்த்தர் இறங்கி மன்னித்து இனிமேலுள்ள நாட்களில் ஆண்டவரே இப்படிப்பட்ட தீமையான காரியங்கள் நான் கேட்கதற்கு பிரியப்படாதபடி, அந்த காரியங்களை காதுகளை கேட்காதபடி கர்த்தர்களை காத்துக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு கேட்கும் ஜீவனுள்ள பிதாவே,
ஆமென். அல்லேலூயா. கர்த்ததாமே நம்ம ஜெபித்ததுபடி இந்த தீமையான காரியங்களை பேசாதபடி நாம கேட்காதபடி கர்த்தரை காத்துக்கொள்ள முடியாது. நம்முடைய நாவுகளையும் நம்முடைய காதுகளையும் கர்த்தரை காத்துக்கொள்ள முடியாது. கர்த்தரை சோதரணும், சோதராம் 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 சோதரம். அதனால் நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்கும். ஆமென். நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்னால் சுத்தமாக இருக்கணும். அதற்காக இந்த ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே கர்த்தரை அப்படி ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தரை சோதராம் 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 சோதரம். அல்லேலூயா. அடுத்த ஜெப குறிப்பு, அசுத்தமான காரியங்களை நம்முடைய கண்கள் காணக்கூடாது. அல்லேலூயா. அருமையான ஜெப குறிப்பு. இந்த நாட்களிலே இந்த அசுத்தமான காரியங்களை நம்முடைய கண்கள் பார்க்கக்கூடாது. நம்முடைய கண்ணுக்கு கழிக்க போட வேண்டும். நம்முடைய கண் அது விரும்பக்கூடாது. இதுதான் களியாட்டுக்கள், இதுதான் சினிமா சம்பந்தப்பட்ட காரியங்கள். அப்படிப்பட்ட யூடியூப்ல பார்க்கிற சில கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் இதுல வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அது ஒரு நேரப்போக்கு காரியங்களா இருக்கலாம், அல்லது மற்றவர்களுக்கு ஒரு காரியங்களா இருக்கலாம். அப்படி நிறைய காரியங்கள் இருக்கிறதப்பா. அல்லேலூயா. நாங்கள் ஜெபிக்கும் போதே, இந்த ஜெப குறிப்பை வாசிக்கும் போதே அநேக காரியங்கள் சிந்தனையில ஓடுகிறதப்பா. கர்த்தாவே காத்துக்கொள்ளும், காத்துக்கொள்ளும். தீமைகளுக்கு விலைக்கு காத்துக்கொள்ளுங்கப்பா. தீமையான காரியங்களுக்கு கண்கள் காணாமல் இருக்கணும்ப்பா, கண்கள் காணாமல் இருக்கணும்ப்பா. ஆண்டவரே அசுத்தங்களை கண்கள் பார்க்க கூடாதப்பா. ஆண்டவரே தீமையான பார்க்காத சுத்த கண்ணர் என்று வேதத்தில் உமக்கு பெயர் இருக்கிறதப்பா. தீமையை பார்க்க கூடாத சுத்த கண்ணரே ரோக்கப்பட்ட. அதே போல எங்களுடைய கண்கள் ஆண்டவரே தீமையை பாராத சுத்த கண்ணாக இருக்கும்படி ஆண்டத்தில் ஜெபிக்கிறோம். இதெல்லாம் எங்களை மிஞ்சி சில காரியங்கள் வந்து விடுகிறது. கர்த்தர் மன்னிப்பீராக, மன்னிப்பீராக, மன்னிப்பீராக. இதற்கு முன்னான காரியங்களை கர்த்தர் மன்னிப்பீராக ஆண்டவரே. இப்படிப்பட்ட தீமையான காரியங்களை கண்கள் பாராதபடி ஆண்டவரே தடுத்து நிறுத்த ஆண்டவரால் மட்டும்தான் முடியுமா. உணர்த்துவீராக. எச்சரிக்கும் போது நாங்கள் அதை விட்டு விலகி ஓடும்படியா கிருபை தருவீராக. ஒரு சிம்சோன் தீமையானதை பார்த்ததன் மீது அவனுடைய கண்ணே அவனை விட்டு அகன்று போனதப்பா. என் தகப்பரே தீமையானே பார்த்துட்டு எவ்வளவு பெரிய பலசாரி சோர்ந்து போனானே ஆண்டவரே. என் தகப்பரே இந்த தீமையான காரியங்களுக்கு கர்த்தர்களை விலைக்கு காத்துக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். தீமையானை பாராதபடி என் கண்களை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள என் ஆண்டவர் கிருபை தருவீரா, கிருபை தருவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு கேட்கும் ஜெபம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. தீமையானை பாராதபடி கர்த்தரை காத்துக்கொண்டு கர்த்தரை சோதரணும். சோதராம் 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 சோதரம். அல்லேலூயா. ஆமென். சோதரம். இந்த நாள் முழுதும் தேவ வழி நடத்தும்படி நம்ம நடக்கணும். கர்த்தரே நம்மை கரம் பிடித்து நடத்தணும். அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபம். நன்றி ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள தேவனே சோத்திரம். இந்த நாள் முழுதும் தேவன் எங்களை வழி நடத்தணும்ப்பா. நாங்கள் நடக்கிற எங்கள் கடமை நிமித்தம் எங்களுடைய கடமைகளை ஒரு நாளும் செய்கிற கடமைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதிலும் தேவனுடைய வழிநடத்தல் காணப்படும் ஆண்டவரே. தேவனே நடத்தணும் அப்பா. வேதத்தில் வாசிக்கிறோம், உம்முடைய அடிச்சோட்டை பின்பற்றணும். எங்களுடைய பாதம் உம்முடைய பாதம் நடந்தது போல நாங்கள் அதிலே பாதத்தை பதித்து நடக்க எங்களை பலப்படுத்துங்கப்பா. அப்பொழுது நாங்கள் இடற மாட்டோம், நிச்சயமாக இடற மாட்டோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட தேவ வழிநடத்தல் எங்களுக்கு வேணும். அப்படிப்பட்டு நடக்க கர்த்தர் கிருபை தாரும். இயேசு கிறிஸ்து நாமத்து பிதாவே. ஆமென். அல்லேலூயா. சோத்ராம் சோத்ராம் சோத்ராம். நாள் முழு தேவனை நடத்த முடியாது. அப்படி தோப்பு கொடுத்து கர்த்தரை சோதரணும். சோத்ராம் சோத்ராம் சோத்ராம். அல்லேலூயா. இந்த நாள் முழுதும் நாம் தெய்வீக குணாதிசயங்களை வெளிப்படுத்தணும். தேவன் விரும்புகிற குணம் நம்மிடத்தில் வெளிப்படும். நம்ம எல்லாம் ஏகதேசம் ஒரே முறையின்படியே தேவன் விரும்புகிறபடியே நாம் ஜெபித்து கொண்டு கர்த்தருக்கு சோத்திரம். இந்த ஜெப குறிப்புகளுக்காக கர்த்தர் மிகுந்த சோத்திரம் சோத்திரம். அல்லேலூயா. இந்த நாள் மூலம் நம்மிடத்தில் தெய்வீக குணம், தெய்வீக பேய்த்தனத்துக்கு அடுத்த குணம் ஒன்று வேதத்தில் வாசிக்கிறோம். அனந்த ஞானம் பார்க்கிறோம். தேவனுக்கு அடுத்த பரலோகத்துக்கு அடுத்த பரலோக சந்தோஷப்படைய குணங்கள் நம்மிடத்தில் வெளிப்படும். நன்றி ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம். அருமை பிதாவே ஆண்டவரே, எங்களிடத்திலிருந்து இந்த நாள் முழுவதும் என்னுடைய வாழ்க்கை முழுதும் தெய்வீக குணாதிசயங்கள் இயேசு கிறிஸ்து அச்சடையாளங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல ஏசப்பா நீ நன்மை செய்கிறவா சொல்லி தெரிந்தேன். தன் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அநேருக்கு பிரயோஜனமானது, அநேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. உங்களுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை வியாதிகளை குணமாக்குறது, மரித்தவனை உயிரோடு எழுப்புறதப்பா.
ஆமென். உம்முடைய பிள்ளைகளாய் நாங்களும் எங்களுடைய தெய்வீக குணாதிசயங்களை வெளிப்படுத்த என் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தந்து காத்துக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். அதற்கு தடைகளை மாற்றுவீராக. என்னுடைய சொந்த குணங்கள் வெளிப்படக்கூடாதப்பா. என்னுடைய மாம்ச குணங்கள் வெளிப்படாதபடி எங்களை தடுத்து போடுங்கப்பா. அந்த தெய்வீக குணங்கள் வெளிப்பட என் ஆண்டவர் கிருபை தர முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்து பிதாவே, அல்லேலூயா. என்னுடைய தெய்வீக குணங்கள் நம்மளது வெளிப்பட, கர்த்தர் விரும்புகிற குணங்கள் வெளிப்பட, கர்த்தர் மேல் ஆசீர்வதிப்படைய ஜெபம். கர்த்தரை சோதரணுவோம். சோதராம் 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 சோதரம். குடும்பங்களுக்குள்ள ஒருவருக்கு ஒரு மன்னிக்கும் குணம் ரொம்ப முக்கியமாக இந்த நாளில், கடந்த நாட்களில் கூட்டு குடும்பங்கள் இருந்தது. ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து மறந்து சந்தோஷமாக வாழ்க்கை முழுதும் வாழ்ந்தார். இன்றைக்கு 2 பேர் இருக்க இடத்துல கடுமையான பிரச்சனை. காரணம் என்ன? ஒரு சிறிய வார்த்தையை கூட ஏற்றுக்கொள்ள முடியாத இருதயம், அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கடுமையான வாழ்க்கை முறை இதனால் இருக்கிறது. கர்த்தர் தேவ பிள்ளைகளுக்கு இறங்கி நல்ல மன்னிக்கும் இயேசு கிறிஸ்து குணமே அதுதான். பிதாவே இவர்களுக்கு எந்த சூழ்நிலையில, எப்படிப்பட்ட சூழ்நிலையில அதே போல உள்ள நல்ல குணங்கள், மன்னிக்கும் சுபாவம் நம்மிடத்துக்கு உண்டாக கர்த்தர் ஒப்பு கொடுத்து ஜெபம். நன்றி ஆண்டவரே. ஜெபத்தில் பங்கு பெற்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தர் தருகிறோம். ஆண்டவரே ஏசப்பா, உங்களிடத்திலிருந்து நல்ல மகிமையான குணமான இந்த அநேக குணங்கள் இருக்கிறது. இதை நல்ல மன்னிக்கும் குணம் வெளிப்பட்டுமையா. சேவாடுறது மன்னிக்கும் குணம் வெளிப்பட்டதப்பா. அதனால்தான் அவன் பரலோகத்தில் மகிமையான காட்சியை கண்டானப்பா. அதே போல எங்களுக்கு இந்த மன்னிக்க குணம் வெளிப்படணும். யார் எங்களுக்கு ஒரு விதமாக குற்றம் செய்தாலும் அவளை குறித்து நாங்கள் வேதனைப்பட்டு கலங்காதபடி, அவனுக்கு ஏதாவது துன்பம் வராதா என்று நாங்கள் எதிர்பார்க்க பொல்லாத குணங்கிறது வராதபடி அதை மன்னித்து மறந்து விடு. ஆமென். அன்று அப்படிப்பட்ட நல்ல கிருபை எங்களுக்கு தாருங்கப்பா. நல்ல இருதயத்தை தாரும். பொல்லாத இருதயங்களை மாற்றும். என்ற இருதயம் சதையான இருதயம் மாறட்டும். எப்படிப்பட்ட நற்குணங்கள் எடுத்து உருவாகட்டும் அப்பா. அப்படிப்பட்ட மன்னிக்க குணம் எடுத்து வெளிப்பட நாண்டத்தை ஒப்பு கொடுக்குறோம். அத்ததாமே அப்படி ஆச்சரிக்கும்படி ஆச்சரிக்கிறோம். இயேசு நாமத்து பிதாவே, ஆமென். அல்லேலூயா. என் ஒரே ஒரு ஜெப குறிப்பு மட்டும் ஜெபம் முடிக்கிறோம். இந்த நாளிலும் பிரயாணம் பண்ணுகிறவர்களுக்காக ஜெபம். நன்றி ஆண்டவரே. பரிசுத்த தேவன் இந்த நாளிலும் கடமை நிமித்தம், பல சூழ்நிலை நிமித்தம், அல்லது அயல் நாட்டுக்கு போகிறது நிமித்தம், ரயில் மார்க்கமாக, ஆகாய மார்க்கமாக, தரை மார்க்கமாக, 4 சக்கர வாகனம், 2 சக்கர வாகனம் நடந்து சில ஒவ்வொருடைய பிரயாணத்துக்கு ஆசீர்வதிக்கணும். இந்த ஆபத்து மோசங்கள் கடுமையான உலகத்தில் வாழ்கிறோம். கடுமையான விபத்து நிறைந்த உலகத்தை வாழ்ந்து கொள்ளும். அது எங்கள் தேசம் கடுமையான இருக்கிறது. கத்தை இறங்கி தேவ பிள்ளைகளை எங்களை எல்லா இக்கட்டு தீமைகளுக்கு பொல்லாங்களுக்கு விலைக்கு காத்து என்னுடைய பிரயாணங்கள் சந்தோஷ சமாதானமா போக்கையும் மரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காத்தும்படி ஆச்சரிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்து பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தாவே பிரயாணங்கள் ஆசீர்வதிக்கக்கூடிய கர்த்தரை சோதரணுவோம். சோதராம் சோதராம் சோதரம். ஆமென். நன்றி ஆண்டவரே. இந்த ஜெபத்தில் பங்கு பெற்ற அருமையான தேவ பிள்ளை உங்களுடைய கருத்தில் தருகிறோம். அருமையான சில ஜெப குறிப்பை வைத்து ஜெபிக்க தேவன் கிருபை செய்தீர். ஏசப்பா, இந்த ஜெப குறிப்பை நாங்கள் உண்மையாக ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் எங்கள் வாழ்க்கை முழுவதும் இப்படிப்பட்ட நல்ல அனுபவங்கள் காணப்பட்டு எங்கள் மூலமாக இயேசு ராஜா மகிமைப்படும்படியாக அடுத்து ஒப்பு கொடுக்குறோம். கர்த்ததாமே ஜெபத்தில் பங்கு பெற்ற எல்லாருக்கும் அந்த கிருபை தந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இயேசு நாமத்து பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்ததாமே இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நாம் ஜெபித்த ஜெபத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட காரியம் வெளிப்பட முடியாது. கர்த்தர் நமக்கு நல்ல கிருபைகளை தருவாராக. ஆமென். அல்லேலூயா.